ஹாய், ஹலோ, வணக்கம். இது விங்கிலீஷ் ஸ்பேஸ் சேனல். தேவைக்கான ஒரு பாதை. தமிழ் மூலமாக இங்கிலீஷ் எப்படி கற்றுக்க போகலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தமிழில் இருக்கிற சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம். அதுக்கு சின்ன சின்ன டெக்னிக்காலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்லேயே எல்லா விஷயங்களும் இருக்குது. நீங்கள் தமிழ் நல்லா தெரிஞ்சதுன்னா அடுத்த மொழி கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்கிலீஷ் கற்றுக்கிறது அதை விட ஈஸி. ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் அந்த கிராமட்டிக்கல் டேர்ம்ஸ் அந்த டெக்னிக்காலிட்டி ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். நார்மலாக அதில் நிறைய கிராமர் டேர்ம்ஸ் இருக்குது. லைக் நவுன், அட்ஜெக்டிவ்ஸ், அட்வர்ப்ஸ், இதெல்லாம் போட்டு நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண மாட்டேன். அது தேவை தான். அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது தேவை. பட் ஃபார் ஸ்போக்கன் வி டோன்ட் நீட் தட். அதை எப்படி நம்ம ஈஸியாக சொல்லலாம்? ஸோ அதான் நம்ம உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறோம். ஸோ இந்த செஷன்ஸ் ஒவ்வொரு செஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ objective of this channel, everybody should learn English and they should speak English. And why English? உங்களுக்கே நல்லா தெரியும், நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எடுத்துருக்கலாம். இட் மே பி குட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆர் பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் as well. ஸோ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. அஃபீஷியலாக நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணும்போது யூ வில் மேக் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். அதெல்லாம் எப்படி என்கவுண்டர் பண்ணுறது, அதை எப்படி நம்ம ஃபிகர் அவுட் பண்ணி அதை எப்படி நம்ம அட்ரெஸ் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில். ஸோ இங்கிலீஷ் ஏன் அப்படின்னா இட் இஸ் அ குளோபலைசேஷன். ஸோ எல்லா நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நமக்கு இன்றைக்கி கனெக்ஷன் தான் எல்லா இதுலேயுமே. பிஸ்னஸ் எடுத்தாலும் சரி, எஜுகேஷன் எடுத்தாலும் சரி, ட்ரேட் எடுத்தாலும் சரி, ஈவன் இன்டர்நேஷ்னல் லெவலில் தான் எல்லாமே நடக்குது. இப்போ கம்பெனி சென்னையில் இருக்கும், கம்பெனி பெங்களூரில் இருக்கும், பட் அந்த கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் விச் வில் பி இன் US ஆர் UK, சம்திங் லைக் தட். ஸோ அதுக்கு நமக்கு ஒரு நியூட்ரல் லாங்குவேஜ் வேணும் இல்லையா? அப்போ நமக்கு இங்கிலீஷ் இஸ் மஸ்ட், இட் இஸ் மேண்டேட்ரி. ஸோ அதனால தான் நம்ம இங்கிலீஷ் இங்கே எப்படி நம்ம தமிழ் மூலமாக இங்கிலீஷ் கற்றுக்க போகிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். எல்லா லாங்குவேஜும் இம்பார்ட்டன்ட் ஆஸ் பர் யுவர் ரெக்குவயர்மெண்ட், அக்கார்டிங் டு யுவர் சிச்சுவேஷன், அக்கார்டிங் டு யுவர் ஒர்க் அட்மாஸ்பியர். எல்லா லாங்குவேஜும் நம்ம கற்றுக்கலாம், நத்திங் ராங் இன் தட். ஆனால் இங்கிலீஷ் இஸ் ப்ரைம் ஆல்வேஸ். ஸோ அது மூலமாக தான் நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். அது உங்களுக்கே தெரியும், பிகாஸ் யூ மைட் ஹவ் ஃபேஸ் லாட் ஆஃப் இஷ்யூஸ் பிகாஸ் ஆஃப் லேக்கிங். ஸோ இப்போ அதை நம்ம எப்படி நம்ம அட்ரெஸ் பண்ண போகிறோன்றதான் இந்த செஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதில் யார் டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் இந்த இது நெசசரி. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும், ஆஃபீஸ் கோயர்ஸாக இருந்தால் மெயில் சென்ட் பண்ணணும், டிராஃப்ட் பண்ணணும், அக்ரிமெண்ட் ரெடி பண்ணணும். ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருந்தால் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரது கிராமட்டிக்கல் டேர்ம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்கள்லாம் தே ஆர் ஸோ குட், இன்ஃபேக்ட் ஸோ ப்ரில்லியன்ட். அவங்கள நாங்கள் ஃபீட் பண்ணோன்னா யூ ஷுட் பி லைக் தட், யூ ஷுட் பி அப்டேட்டட். இல்லைனா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் வை வி ஹவ் ஸ்டார்டட் திஸ் சேனல். அண்ட் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ஒரு விஷயம் தான், நம்மகிட்ட கான்ஃபிடென்ஸ். யூ ஷுட் பி ஆப்டிமிஸ்டிக். நம்பிக்கையாக இருக்கணும், கண்டிப்பாக எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். இது லாங்குவேஜ் தான், தாராளமாக நம்ம பேச டெவலப் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் ஹெசிடேஷன்ஸ் பண்ணியோ இல்லை உங்களுக்குள்ளார ஒரு இன்ஹிபிஷன் இருந்ததுனாலோ அல்லது டிமிடாக இருந்தீங்க அப்படின்னாலும் சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட் அப்படின்ட்டு. ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்கன்னா இட் வில் பி அ ப்ராப்ளம், ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தாலும் ப்ராப்ளம். ஸோ பேசணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஸ்பீக் அவுட். டோன்ட் வரி அபவுட் த பீப்புள்ஸ் கமெண்ட். நீங்கள் அப்படி ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் எந்த லாங்குவேஜும் பேச முடியாது, நாட் ஓன்லி இங்கிலீஷ். தமிழ்லேயே வே மேக்கிங் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். அப்படியே இங்கிலீஷில் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம், நத்திங் ராங். Nobody will talk about this. In fact, definitely they will start in the beginning. நீங்கள் இவ்வளோ நாள் தமிழில் பேசிட்டு சடனாக நீங்கள் இங்கிலீஷில் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் nobody will accept it. பட் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு will take some time. You have to prove yourself. And one more thing, you don't need to prove anyone. You have to prove yourself. Because ஒரு எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொன்னால் அதுதான், படித்ததுக்கு நான் எப்படி இருக்கேன், வாட் இஸ் மை கேலிபர், வாட் இஸ் மை குவாலிட்டி, ஸோ ஹவ் ஐ எம் கோயிங் டு டெவலப் மை செல்ஃப். எவ்ரி டைம் நம்மளுடைய தேடல்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். அப்ரிஷியேஷன் எதிர்பார்க்காதீங்க தயவுசெய்து. அப்ரிஷியேஷன் எதிர்பார்த்தீங்கன்னா 100% யூ வில் கெட் டிஸப்பாயின்மெண்ட். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வில் பிகம் டிஸப்பாயின்மெண்ட்ஸ். நீங்கள் எப்போ பார்த்தாலும் நம்ம பேசிட்டேன், நான் நல்லா பேசுகிறேன்னா அப்படிலாம் நீங்கள் யார்ட்டையும் கேட்காதீங்க. நீங்களே உங்களை செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்லி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வேர் யூ ஆர். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு கிளாஸஸாக எடுக்கும்போது உங்களுக்கு புரியும்
நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், ஹியர் வி கோ. லெட் அஸ் பிகின் தி செஷன். So let us start the introduction class now. Communicative English. Communication நம்மளுக்கு ஒரு மெசேஜ் இன்னொருத்தட்ட பாஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் கம்யூனிகேஷன். அதில் இடையில யூஸ் பண்ணுற மொழி எது வேணா இருக்கலாம். தமிழாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், மற்ற லாங்குவேஜஸாக இருக்கலாம். இங்கே ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் பண்ண போகிறோம். இங்கிலீஷ் அப்படின்ற டூல் ஆஃப் லாங்குவேஜ் வச்சு நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு முக்கியமான சில விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரொனன்சியேஷன், உச்சரிப்பு. இதை நம்ம ப்ரொனன்சியேஷன் தான் சொல்லணுமே தவிர ப்ரொனவுன்சியேஷன் சொல்லக்கூடாது. உன்னோட உச்சரிப்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் உன்னோட ப்ரொனன்சியேஷன் சரியில்லைன்னு தான் சொல்லணுமே தவிர ப்ரொனவுன்சியேஷன் சொல்லக்கூடாது. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ ப்ரொனவுன்சிங் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்குல்ல. எஸ், அஃப்கோர்ஸ், அதுக்கு பேர் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இட் வில் பி கால்ட் வாசிக்கிறது. அது நம்ம எதில் யூஸ் பண்ணோம்னா வேர்பில் யூஸ் பண்ணோம். இது நவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், உச்சரிப்பு. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ இதுக்கான சில ஸ்லைட்ஸ் இன் ஃபியூச்சர் கிளாஸஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். த நெக்ஸ்ட் கிராமர். இலக்கணம் இல்லாமல் உலகத்தில் எந்த லாங்குவேஜுமே கிடையாது. நீங்கள் ப்ராப்பரான ஸ்பெசிஃபிக்காக அந்த பர்டிகுலர் கிராமர் டேர்ம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலன்னா நீங்கள் என்ன பேச வந்தீங்களோ அது டிஃபர் ஆகிடும். நான் நாளைக்கு வருவேன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். நான் நாளைக்கு வந்தேன்னு சொல்ல முடியாது இல்லையா? அது மாதிரி எல்லா லாங்குவேஜ்லையுமே இந்த கிராமட்டிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது. அதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஃபர்தர் கிளாஸஸில் நம்ம அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். பர்சனாலிட்டி இஸ் நாட் அபவுட் தட் அப்பியரன்ஸ். இட் இஸ் ஆல் அபவுட் நீங்கள் உங்களுடைய ஸ்கில்லை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. தெர் ஆர் 2 skills. சாஃப்ட் ஸ்கில்னு சொல்லுவாங்க, ஹார்ட் ஸ்கில்னு சொல்லுவாங்க. ஹார்ட் ஸ்கில்னா டாக்குமெண்ட்ஸ், உங்கள்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் லைக் சர்டிஃபிகேட்ஸ். நான் அந்த ஸ்போர்ட்ஸில் நான் வின்னர் ஆயிருக்கேன், அந்த காம்படிஷனில் 4 டைம் ஜெயிச்சிருக்கேன். ஸோ யூ ஹாவ் தட் எவிடன்ஸ். நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை காமிச்சா பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட். தட் இஸ் கால் ஹார்ட் ஸ்கில். நான் இந்த டிகிரி முடிச்சிருக்கேன், அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும், அதெல்லாம் பேர் ஹார்ட் ஸ்கில். ஸோ வாட் இஸ் கால் சாஃப்ட் ஸ்கில்? அது உங்களுக்குள்ள இருக்கிற திறமை. அந்த திறமையை நீங்கள் பேசினா தான் தெரியும், நீங்கள் டேலண்டடாக அதை எக்ஸிக்யூட் பண்ணாதான் தெரியும். பட் தட் இஸ் கால் சாஃப்ட் ஸ்கில். கம்யூனிகேஷனே ஒரு சாஃப்ட் ஸ்கில் தான். அப்போ நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டீங்கன்னா அதுவும் ஒரு பர்சனாலிட்டி தான். இங்கே என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னோம்னா, வெறும் கம் கோ ஈட் ஸ்லீப்பை வச்சு நம்மளால பேச முடியாது இல்லையா? அதை தாண்டி நிறைய வேர்ட்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். தட் ஆர் கால்ட் வொக்காபுலரிஸ். அது நிறைய நான் இங்கே சொல்லித்தரேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு என்ன நெசசரியோ, உங்களுடைய ப்ரொஃபஷனுக்கு என்ன தேவையோ அதை ஃபர்ஸ்ட் நிறைய லேர்ன் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்போதைக்கு என்னென்ன தேவை, ஸோ தட் மஸ்ட் பி அண்டர்ஸ்டுட் ப்ராப்பர்லி அண்ட் தட் மஸ்ட் பி ஃபெமிலரைஸ்ட். அப்படி பண்ணிங்கன்னா மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக வரும். கிராமர் டேர்ம்ஸ்லாம் நம்ம இங்கே சொல்லித்தரோம். அப்போது நீங்கள் கம்யூனிகேஷன் இங்கிலீஷை நீங்கள் டெவலப் பண்ணாலே நீங்கள் ஒரு பர்சனாலிட்டி தான். எஸ், த நெக்ஸ்ட் ப்ரொனன்சியேஷன். ஏன் ப்ரொனன்சியேஷன்? why it is pronunciation ரொம்ப important நம்ம சொல்றோம். So look at that. Ideal, idle, idle. ஒரே மாதிரி வேர்ட்ஸ் சின்ன சின்ன மிஸ்பெல் ஆகும். ஐடியல்னு சொன்னா சிறந்தன்னு சொல்லலாம், சரியானன்னு சொல்லலாம். ஐடில்னு சொன்னா சும்மா இருக்கிறதுக்கு சொல்றோம். ஐடல்னா சாமி சிலைகள். வீட்டில் நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா பி ஐடில் இன் யுவர் ஹோம் அட்லீஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ பி ஐடில். ஐடில் அங்கே போய் ஐடியலா இரு அப்படின்னு சொன்னா தப்பு தானே? ஒரு சின்ன மிஸ்பெல் கூட வேற மீனிங்கை கொடுத்துடும். தமிழ்ல நம்ம மிஸ்டேக்காக தான் பேசுறோம், பட் நம்ம நேட்டிவ் ஸ்பீக்கர் ஆஃப் தமிழ், அதனால ரொம்ப ஈஸி. பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் ட்ரைங் டு சே. பட் இங்கிலீஷ்ல அப்படி இல்லை. ஒரு மிஸ்பெல் பண்ணிட்டீங்கன்னா மீனிங் வேற ஏதாவது கொண்டு போயிடும். ஐடில்ன்றதுக்கு பதிலாக ஐடியல்னு சொன்னீங்கன்னா மீனிங் ராங் தானே? ஸோ லைக் தட் தேர் ஆர் மெனி அதர் வேர்ட்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, பேஷண்ட் அண்ட் பேஷன்ஸ். பேஷண்ட் நோயாளி, பேஷன்ஸ் பொறுமை. கொஞ்ச நேரம் பேஷன்ஸ் ஆருன்னு சொல்லணும், கொஞ்ச நேரம் பேஷண்ட் ஆருன்னு சொன்னால் மீனிங் வில் பி டிஃபரெண்ட். ஸோ சிமிலர்லி ரைஸ் அண்ட் ரைஸ். ரைஸ்ன்னா அரிசின்னு சொல்லலாம், சன் ரைஸ் சன் ரைஸ்ன்னு சொல்ல முடியாது. எழும்புதல், அலைகள் மேலே எழும்புது. வேவ்ஸ் ஆர் ரைசிங். அங்கே போய் ரைசிங்னு சொல்ல முடியாது இல்லையா? நம்ம நார்மலாக பேசும்போதே நிறைய தப்பாக தான் பேசிட்டு இருக்கோம். ஓல்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பஸ்ஸுக்கு.
ஹோல் டேன்னா நமக்கு தெரியும் பஸ் நிற்கணும், பட் அது ஒரு இங்கிலீஷ் வேர்டு, அது இங்கிலீஷ் வேர்டுன்னு தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் கால் ஹோல்ட் ஆன், பட் நம்ம ஹோல் டேனா மாற்றிருக்கோம். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் நம்ம தமிழ்லே இங்கிலீஷை வந்து நம்ம தமிழ் நினைச்சு பேசிட்டு இருக்கோம். ஸோ த நெக்ஸ்ட் ஒன், ஒரு வேர்ட், இதுக்கு பேர் தான் ஹோமோஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வந்து லைவ்னும் சொல்லலாம், லிவ்னும் சொல்லலாம். லைவ் அப்படின்னா நேரடி, லிவ்னா வசிக்கிறது. இப்போ நான் சென்னையில குடியிருக்கேன்னு சொன்னா ஐ லிவ் இன் சென்னை. அங்க போய் லைவ் இன் சென்னைன்னு சொல்ல முடியாது இல்லையா? இது ஒரு நேரடி ஒளிபரப்பு அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் அ லைவ் டெலிகாஸ்ட். அங்க போய் இட் இஸ் அ லிவ் டெலிகாஸ்ட்னு சொல்ல முடியாது. Yeah, one more example, let me show you. TEAR, it can be called in two terms. டேர்னு சொல்லலாம் அல்லது டியர்னு சொல்லலாம். டேர் அப்படின்னா கிழிக்கிறது, டியர்னு சொன்னா கண்ணீர். பேப்பரை கிழி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா டேர் த பேப்பர், டியர் த பேப்பர்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி தான் கண்ணீர், டியர்ஃபுல் ஐஸ், அங்கே போய் டேர்ஃபுல் ஐஸ்ன்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, but I have given you only for certain things. The next one, I have given a group of words. இதுல நம்ம எப்படி இதை வந்து ஸ்பெல் பண்றோம்? Let me read it now. Turn, curve, hand, form, interview, performance, tire, dare. இப்போ நம்ம இதுல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஸ்கூல்ல படிச்சிருப்போம் AEIOU. நீங்க அப்படி போக வேணாம், தமிழுக்கு வந்துருங்க. ஆல இருந்து அவு வரைக்கும் ரெண்டும் ஒண்ணுதான். தமிழ்ல அதுக்கு பேர் உயிரெழுத்துக்கள், இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் வௌவல்ஸ். அந்த AEIOUக்கு பதிலாக நீங்க ஆல இருந்து அவு வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு பின்னாடி வர்ற ஆர் சவுண்டு, ஆர் இர், அந்த சவுண்ட் வந்ததுன்னா அதை நீங்க ரிமூவ் பண்ணிடுங்க. உங்களுடைய ஸ்பீக்கிங் ஸ்டைல் ஆயிடும். The pronunciation will be more beautiful. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, யூக்கு அப்புறம் ஆர் வருது இல்லையா? ட ஆ, டர்ன், கர்வ், அந்த ஏ போடுற சவுண்ட் ஹான், ஃபார்ம், இன்டர்வியூ, பெர்ஃபார்மன்ஸ், டயர், பேட், டீச்சர், ஃபாதர், நியூஸ் பேப்பர். நம்ம அங்கே போய் நியூஸ் பேப்பர், டயர், பேர், இந்த இரு அழுத்த வேணாம், இரு தான் வேற மெயினாக வேணும்னா இரு, அதை விட்டுடுங்க. அந்த சவுண்ட் வந்துன்னா அதை நீங்க யூ ஹாவ் டு லீவ் இட். மீதி சொல்லும் போது உங்களுடைய வேர்டுடைய ப்ரொனன்சியேஷன் will get some facelift. So look at that. அதுக்கான டீடைல்ஸ் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. AEIOU அது வந்தால அதுக்கு பின்னாடி அந்த சவுண்டு, இந்த ஃபோனிக்ஸ் சவுண்ட் வந்து அதுக்கு பின்னாடி ஆர் வந்ததுன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க. இது என்ன பண்ணணும்னா நீங்க டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேராகிராஃப் எடுத்துக்கணும், ஒரு 3 times ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிட்டு செகண்ட் டைம் படிக்கும்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் இட் இருக்கு. உங்களுக்கே புரியும் நீங்க எந்த அளவுக்கு டெவலப் ஆகுறீங்க. ஏன்னா கிராமட்டிக்கலா சில பேர் தப்பா பேசுவாங்க, ஏன்னா அவங்களுடைய ப்ரொனன்சியேஷனுடைய ஸ்டைல் வில் பி வெரி வெரி ஸ்மார்ட். அதனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்க கிராமர்ல மிஸ்டேக் பண்ணாலும் அங்க வெளியில அந்த அளவுக்கு தெரியாது, ஈஸியா அடுத்த லெவலுக்கு போயிடலாம். அதனால நமக்கு கிராமரும் இம்பார்ட்டன்ட் அண்ட் as well as pronunciation. Yes, let us go to the next one. Grammar பொறுத்த வரைக்கும் இலக்கணம் இல்லாம எதுவுமே கிடையாது நான் சொல்லிட்டேன். There is no language in the world without grammar. நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டின் பண்ணுவாங்க, சார் கிராமர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா அப்படின்னா, எஸ் ஆஃப் கோர்ஸ். நான் MBA படிச்சிருக்கேன்னா ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் MBA அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஐ கம்ப்ளீட்டட் MBAன்னா மீனிங் வேற, ஐ வாஸ் கம்ப்ளீட்டட் சொன்னா மீனிங் வேற. அப்போ ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் தானே சொல்லணும். அப்போ அந்த ஹாவ் தான் கிராமர், ஹேஸ் தான் கிராமர், வாஸ் தான் கிராமர், வில் தான் கிராமர். அதான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, இட் கேன் ஆக்சுவலி பி கிளாசிஃபைட் இன் 2 terms. 2 டேர்மாக நம்ம அதை பிரேக் பண்ணிக்கலாம். என்னென்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று டென்சஸ்ன்னு சொல்லுவோம், அது ஆக்டிவா இருக்கலாம், பாசிவா இருக்கலாம். இன்னொன்று மொடால் ஆக்ஸ், இதே மாடல்னு சொல்லக்கூடாது, we can call it modal auxiliary. ஆக்டிவ் பாசிவ் இது ரெண்டுமே இருக்கு. டென்சஸ்னா காலங்கள், காலங்களை பேஸ் பண்ணி தான் எல்லாமே, உலகமே அதை அது பின்னாடி தான் ஓடிட்டு இருக்கு. அப்ப காலங்கள் எல்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் மொடால் ஆக்சிலரி வார்த்தையின் நடத்தை அல்லது நோக்கம், அதாவது அதுக்கு பின்னாடி ஒரு பர்பஸ் இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு ஆப்ஜெக்டிவ் இருக்கும். அதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். இதெல்லாம் தான் நான் ஃபியூச்சர் கிளாஸஸ்ல சொல்லி தர போறேன்.
சரி, let us come to the tenses. Tenses பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தமா 3 tenses தான். Don't say 12 tenses. There are 3 tenses alone. Present, past, future. நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். ஆனா ஒவ்வொன்றிலையும் நமக்கு எத்தனை கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு சொன்னா 4 கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. மொத்தமா நமக்கு 12 கிளாசிஃபிகேஷன்ஸ், 12 வகையான காலங்கள். பட் அதுக்காக நம்ம வந்து காலங்கள் 3 தான், நம்ம 12 காலங்கள்னு சொன்னீங்கன்னா தப்பு. அதனுடைய வகைகள் தான் நமக்கு 12. என்னென்ன? லுக் அட் திஸ். ஃபர்ஸ்ட் ரோ பாருங்க. சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர். The next one, present continuous, past continue. இது continuousன்னு சொல்லக்கூடாது, continuous. continuousனா வேற. past continuous, future continuous. present perfect, past perfect, future perfect. At last, present perfect continuous, past perfect continuous, and future perfect continuous. So இந்த 12 டென்சஸ்ல தான் நம்ம டெய்லி பேசிட்டு இருக்கோம். இது ஆக்டிவுக்கும் வரும், பாசிவுக்கும் வரும். இது என்ன ஆக்டிவ் அண்ட் பாசிவ்? இப்போ வேண்டாம், நான் பின்னாடி குழப்பறேன். டோன்ட் வரி, என்னை இப்பவே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இது டென்சஸ். அப்போ சில இடத்துல ஹாவ் போடணும், அது ஒரு டென்ஸ். சில இடத்துல வாஸ் போடணும், அது ஒரு டென்ஸ். இதெல்லாம் தான் நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸ்ல பார்க்க போறோம். இது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், ரைட்? The next one, look at this. pronoun. இது ஆக்சுவலாக ப்ரொனவுன்னு சொல்லுவோம். நான் இங்கே பர்சன் யூஸ் பண்ணுவேன், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் அது முன்னாடியே சொல்லிட்டேன், ரொம்பவா கிராமரில் நம்ம வந்து யோசிச்சு நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகிடும். நம்ம ஸ்கூலில் காலேஜஸ்லாம் அப்படி படிச்சனால தான் நமக்கு வந்து நிறைய புரியாமல் போயிடுச்சு. ஸோ இனிமே கொஞ்சம் வேற மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும். இதை அப்ரோச் பண்ணுறது அதர் வேல நம்ம பண்ணணும். அப்போ ப்ரொனவுன்னு சொல்லாமல் let us go with person சொல்லலாம். தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அதை போட்டிருக்கேன். Because sometimes if you go for writing any exams, TNPSC or UPSC, ஏதாவது எழுத போனா they will not say person, they will say that pronoun, subject object தான் சொல்லுவாங்க. So that is why I have given like that. Okay, so look at the board. First column பாருங்க, subject போட்டிருக்க column. நான், நீ, நீங்கள் ரெண்டு நாளும் you தான். அவன், அவருன்னு சொல்லுவான் sometimes யாரையா மரியாதைக்காக, he தான் சொல்லலாம். அவள், she. அவர்கள், அவைகள், சம்டைம்ஸ் உயிரில்லாத பொருட்கள், செடிகள், கொடிகள், ஃபைல்ஸ், இதெல்லாம் சொல்லும்போது நீங்க தேன்னு சொல்லிக்கலாம். நாம், நாங்கள். வீன்னு சொல்லலாம். வி அப்படின்னு சொன்னா நாம்னு வரலாம், நாங்கள் வரலாம். இது, அது, இட். லுக் அட் தட் நெக்ஸ்ட் காலம். எல்லாம் உடைய உடையன்னு வரும் பாருங்க. என்னுடைய, உன்னுடைய, அவனுடைய, அவருடைய, அவர்களுடைய, நம்முடைய, எல்லாமே உடைய. இதுக்கு பின்னாடி இன்னொரு வேர்டு வரும், என்னுடைய வீடு, மை ஹவுஸ். அவர்களுடைய அப்பா, their father. எங்களுடைய வகுப்பு, our class. ஸோ இந்த ரெண்டுமே ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம சப்ஜெக்டாக யூஸ் பண்ணலாம். அண்ட் முடிக்கும் பொழுது மீ, யூ, ஹிம், ஹர், தெம், அஸ் அப்படிதான் முடிக்கணும் ஒரு ஸ்டேட்மெண்ட். எப்பவுமே ஆப்ஜெக்ட்ல நீங்க ஒருவேளை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மீன் ஆரம்பிக்கவே கூடாது. நம்ம யார்ட்டையா பேசும்போது மீ அண்ட் மை ஃபாதர் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் நாட் அ ரைட் வே ஆஃப் ஸ்பீக்கிங். ஐ அண்ட் மை ஃபாதர். அப்போ நீங்கள் எடுத்தோன்னே ஆரம்பிக்கும் போது மீயோ, ஹிம்மோ, ஹர்ரோ போட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஹர் போடலாம் எப்பன்னா அவளுடைய அப்பான்னு சொல்றப்ப ஹர் ஃபாதர்னு சொல்லலாம். அதே வெறும் அவளை, அவளுக்குலாம் வரப்ப ஹர்ரை முன்னாடி போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியாது ஸ்டேட்மெண்ட். ஷீன் தான் போடணும். இப்போ ஸ்டேட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த சப்ஜெக்ட்ல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு காலம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். இது முடிக்கும் பொழுது தான் யூஸ் பண்ணணும். ஓகே, என் ஃபியூச்சர் கிளாஸஸில் 1 by 1 நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் மேக் பண்ண போகிறோம். அதனால் இந்த நாலேஜ் கண்டிப்பாக நமக்கு அங்கே வேணும். ஸோ ட்ரை டு ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் கீப் வாட்சிங். தேங்க்யூ. Yeah, you might have watched and you might have understood, of course. ஸோ உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்திருக்கும். என்ன டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். Definitely it will be clarified then and there itself. I'm here to help you. I'm here to guide you. ஸோ எனக்கு உங்களுடைய டவுட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இட் இஸ் ப்ரெஷியஸ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், டோன்ட் டிலே டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். Talk now. Nothing is delayed if you take a right decision. You understand? Hope you will do. Keep watching every successive sessions. It will give you more idea about it. ஒரு செஷனை நீங்கள் மிஸ் பண்ணாலும் அடுத்த செஷன் உங்களுக்கு புரியாது.
So that's why I would like to say that. So try to watch continuously. I know that you people are so busy with your schedules. So you have to spend at least 10 minutes for your development. பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. You'll be the winner tomorrow. Anyways, win your English with our Winglish Space channel. Thank you. Keep watching. Yeah, I forgot to tell you something. English is not knowledge anymore. It is just a language. Keep practicing. Bye now.